சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 19 வயது மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தியது எனவும், இந்த கொடூரமான செயலை ஆணையம் கடுமையாக கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் உடன் நிற்கும் எனவும் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு இலவச மருத்துவம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை FIR-இல் சேர்க்கவும் தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியதற்காக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு பழைய குற்றவாளி என்பது தெரியவந்துள்ளதாகவும், அவர் மீது வழக்கு இருந்தும் தமிழ்நாடு காவல்துறை முந்தைய வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள மகளிர் ஆணையம், இந்த அலட்சியம் அவரை இதுபோன்ற குற்றங்களை செய்ய தூண்டியது என வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை பற்றிய மிகுந்த கவலையை எழுப்புகிறது எனவும் தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது.